வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் 45ஆம் ஆண்டு சித்திர பௌர்ணமி பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜைகள் செய்து தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. பஞ்சமூர்த்தி உற்சவர்களுக்கு சிறப்பு நன்னீராட்டு மற்றும் அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பஞ்சமூர்த்திகள் திரு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபக்கத்தில் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி ஆகிய நால்வரால் பாடல் பெற்ற இளங்கிலி அம்மன் உடனாகிய ஆச்சீஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவை முன்னிட்டு ராஜகோபுரம், கோயில் பிரகாரம் என அனைத்து இடங்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக ஆச்சீஸ்வரர், இளங்கிலி அம்மன், நந்தி ஆகிய சுவாமிகளுக்கு நன்னீராட்டு மற்றும் ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் அருகில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான தேவார பாடல் பெற்ற திருநிலை நாயகி அம்மன் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சித்திரை பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப லக்னத்தில் கோவில் வசந்த மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள மங்கள வாத்தியங்கள் முழங்க அண்ணாமலை தம்பிரான் முன்னிலையில் சித்திரை பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான உமையம்மை திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கி இறைவனுடன் காட்சியளிக்கும் திருமுலைப்பால் திருவிழா நாளை நடைபெறுகிறது.